காணாத காணலாம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பான நேயர்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ரசவாத வாசியோக சித்தர் ஆர்வி பாலகிருஷ்ணன் என்னுடைய குருநாதரின் பொற்பாத கமல மலர்களை பூஜித்து வணங்கி கையில் மூலிகை வச்சிருக்காரு. அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, கையில் ஒரு மூலிகை வச்சுருக்கான், 2 மூலிகை வச்சுருக்கான், இன்னும் கிட்ட 3 மூலிகை வச்சுருக்கு இதோட சேர்ந்து வச்சுருக்கான். சரி, இது என்னன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கலாமா? ஓம் ஸ்ரீ கைலாச கமலி சட்டமனாத திருமல கரசவாத பலசியம் எல்லாமலை இறைவன் எல்லுக்கு விட்டு நோயிட்ட வாழும் குறையிட்ட சொல்லிகளும் அகில உலகில் என் உயிரின் மேலே ரத்த சுத்தங்கள் சித்த சுத்தங்கள் மாதாபதா குருதங்கள் சகோதரர்கள் லேயர்கள் அனைவருக்கும் அழிய குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமலை இறைவனும் 12 சித்திரப்பங்களும் என சொல்லிக்க தொழிற்சங்கப்படி ஆட்சி பரிவுணம் கணித்து தங்கள் அனைவரையும் முடிக்கின்ற சலமலை பிலிசுனியாவில் கல்பது ஓமலை பிக்கிறங்கள் பெடிகள் சாமங்கள் தோஷங்கள் எதிர்கள் கெதுகள் சலதமல சுககாரிகள் இங்கே சலதமல சுகரியத்தோட நாங்கள் இருக்கின்ற சலதமல மேலகாரிகள் அழைத்து நல்லபடியாளுக்கு அந்த எல்லாமலை இறைவனும் 12 சித்திரப்பங்களும் சொல்லி தொழிற்சங்கப்படி ஆட்சியும் அந்த வேதராயமலை விநாயகப்பெருமை ஆட்சியும் வினையெல்லாம் தீர்த்து வச்சு முருகப்பெருமை ஆட்சியும் நோயற்ற வாழ்வும் குறைவிட்டு செலுத்தி கொடுத்து சிவசக்தி ஆட்சியும் வராகி அம்மா தாயோடைய ஆட்சியும் வாழை சொருப்பேடு தாயோடைய ஆட்சியும் அகில உலகில் அனைத்து குலவினுடைய ஆட்சியும் கொள்ளவே இருந்து நல்லது செஞ்சு சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டியபடி அனைத்து அகில உலகிற்கு அனைத்து கருப்புசாமி கொள்ளவே தொடர்ந்து எங்கு சென்றாலும் வெற்றி வகை சூட வீர நடைபெற்று வெற்றி வகை சூட இறைவன் நல்பற்றி உண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு வாழ்கின்ற நோயற்ற வாழும் குறைவிட்டு செலுத்தி இறைவன் நல்பற்றி வாழ்த்தி வழங்கி எங்கே போனாலும் தங்கமொழி அடைய இறைவன் நல்வற்றி என்று வாழ்த்தி வழங்கி இந்த பதிவு போடுகிறோம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இது துளசி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்று சொல்லிடுவோமா? காசு பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியும். அதுதான் மெயின். நேர்களே, என்ன தான் இருந்தாலும் காசு பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் வேணும் மெயினாக. அதுக்கு ஒரு சில வழிகள், எளிமையான வழிகள் ஓலைச்சூரில் அன்றைக்கே பாடி வச்சுருக்காங்க. அந்த பிறகு அதுக்குண்டான நன்மைகள் செய்யும். இது மூலிகை தான். மூலிகை அதுக்குண்டான வைப்ரேஷன் பவரை செய்யும். இதை வந்து லட்சுமி மூலிகைன்னு சொல்லுவாங்க. துளசி வந்து நாராயணோட மூலிகை. இது வந்து கருப்பு மூலிகை. நேர்களே, இதில் வெள்ளை இருக்குது, வெள்ளை துளசி இருக்குது, நாய் துளசி இருக்குது. இதுதான் நேர்களே நாய் துளசி. பார்த்தீங்களா? இதுதான் நாய் துளசி. அப்படின்னு கடிக்க ஒரு நாய், கடிக்க ஒரு நாயை போனால் சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. நேர்களே, கடிக்க வந்த நாய்னா எந்த நாய்? நோயினால் வரக்கூடிய நோய் மாதிரி இல்லை, நாய் மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் நிறைய இருக்குது, உள்ள இருக்குது. அப்பேற்பட்ட வெறி நாய் மாதிரி இருக்கக்கூடிய நோய்களை அனைத்து வெளியேற்றக்கூடிய நாய் துளசி. இப்படி எண்ணற்ற துளசி இருக்குது. இது கரு துளசி, வெள்ளை துளசி, மலை துளசி, இப்படி நிறைய துளசி இருக்கு. நேர்களே, எல்லா துளசி இருந்தாலும் காசு பண்ண வரக்கூடிய துளசி நமக்கு வேணும். அதானே? அப்பேற்பட்ட துளசியை, இந்த துளசியை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். சித்தர்கள் சொன்ன பிரகாரம் இந்த துளசியை வந்து எப்படி செஞ்சால் என்ன நடக்குது, மருத்துவ குணத்தை நம்ம அப்போ சொல்லுவோம். மருத்துவ குணம் எண்ணற்ற மருத்துவ இதில் இருக்குது. இருந்த போதிலும் நம்ம பணத்துக்கு உண்டான வேலைகளை சொல்லுவோம். நேர்களே, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7க்குள்ளே வலதுபறையாக இருக்கணும். காலையில் 6 to 7க்கு போய் இந்த மூலிகைக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி மூலி சர்வமொழி சர்வசாக நசுவசி உன்னுடையில் வீணிக்க ஓம் சிவா, மூலி இந்தாமொழி சர்வசத்த ஆட்டுமொழி நசுவசி உன்னுடையில் வீணிக்க ஓம் சிவா அப்படின்னு சொல்லி இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி உன்னுடைய சம்சாரம் மாதிரி அதை ஏற்று அந்த பொருளாக ஏற்று வேரோடு பிடுங்கணும். வேரோடு பிடுங்கும்போது இது சூரியகலை, இது சந்திரகலை. வலது பக்கம் சூரியகலை, இடது பக்கம் சந்திரகலை. இந்த மூக்கு அப்படி காற்றை இழுத்து இந்த மூக்கை அடைச்சோம்னா இந்த பக்கம் சூரியகலை ஓடும். அப்படியே பிடுங்கணும். பிடிக்கிட்டோமா? பிடிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து வீட்டில், அவங்க வீட்டில் கன்னி மூலைன்னு ஒன்று இருக்கும். தெற்குக்கு மேற்குக்கு இடையில வர மூலை தான் கன்னி மூலை. அந்த மூலையில் வெளியே வச்சுக்கிட்டாலும் சரி, உள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, வெளியே வச்சுக்கிட்டாலும் சரி, கன்னி மூலையில் ஒரு மாடம், சின்ன மாடம் அல்லது தொட்டி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே அந்த 6 to 7க்குள்ளே பிடிக்கிட்டு வந்து 6 to 7க்குள்ளே இந்த நடனம் ஏதோ இந்த துளசியை நட்டணும். தட்டி தண்ணி ஊற்றி வரணும். இது ஒரு பக்கம் செஞ்சுட்டோமா? இது அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்களே, இதை காட்டுங்க. இது வந்து என்ன தெரியுங்களா? தொட்டாச்சுரிங்க என்று சொல்லுவோம். ஏற்கனவே தொட்டாச்சுரிங்க பதிவு போட்டிருக்கோம். கோடீஸ்வர யோகத்துக்காக இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தொட்டாச்சுரிங்க அப்படிங்கிறது அது வந்து நாராயணனுடைய மூலிகை, லட்சுமியோட மூலிகை. இது சிவனுடைய மூலிகை, சூரியனுடைய மூலிகை, அது சுக்குரனுடைய மூலிகை. நேர்களே, இந்த மூலிகையை எப்போ பிடுங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை வளர்வையில் காலை 6 to 7க்கெல்லாம் போய் அதுக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி உன்னுடைய பொருளாக இது ஏற்று மூலி சர்வமொழி சர்வசாவ நசுவசி உன்னுடையில் வீணிக்க ஓம் சிவா, மூலி இந்தாமொழி சர்வசத்த ஆட்டுமொழி நசுவசி உன்னுடையில் வீணிக்க ஓம் சிவான்னு சொல்லி பிடுங்கி அதை சூரியகலையில் பிடுங்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சூரியகலைங்கிறது இந்த பக்கம் வலது பக்கம்,
இந்த பக்கம் அடைச்சிக்கிட்டு இந்த பக்கம் காற்று வரும்போது பிடிச்சி காரிக்கிட்டு அதை எடுத்துடணும். எடுத்து கொண்டு வந்து அதே ஓரையில் கொண்டு வந்து இந்த ஏற்கனவே துளசி நட்டு இருக்க முடியா, அந்த துளசி மாடத்தோட இதையும் சேர்த்து நடணும். 2 பேர்த்தையும் சேர்த்து நட்டுட்டோமா, 2 பேர்த்தையும் சேர்த்து நட்டுட்டோம்னா லட்சுமி இதுக்குள்ள இருக்காங்களா, பார்வதி இதுக்குள்ள இருக்காங்களா. அதே மாதிரி நாராயணன் இதுக்குள்ள இருக்காரு. நாராயணன் கூட யாருக்கா, அப்போ சிவனும் கூட இருக்காரு. அப்போ பார்வதி, அதாவது பார்வதி பரமேஸ்வரன், அப்புறம் பார்த்தா லட்சுமி நாராயணன். நாராயணன் கூட யார் இருப்பாங்க தெரியுமா, பிரம்மா சரஸ்வதி கூட தொப்புலேருந்து வருவாங்க. ஆதிசேஷன் பாம்பு இருக்கு, சுக்கரே அங்கே தான் இருக்காரு. இப்படி அத்தனை பேரும் இருக்கக்கூடிய இடம். சிவன் கூட இருந்தார் யார் இருப்பா, ராகு கூட இருப்பார், ஒத்தத்தலை பாம்பு கூட இருப்பார். எல்லா பேரும் குடும்பம் வந்துச்சா, அத்தனை பேரும் கூட வந்துட்டாங்க. அப்போ ராகு ஏது அத்தனை பேரும் இருக்கிற அழகமைகிறாங்க இருக்காங்களா. அப்போ ராகு வந்துட்டாலே அங்கே துர்கா தேவி அம்மாவும் வந்து, ஆமாம் எல்லா பேரும் குடும்பமாக இங்கே வந்துச்சுனாங்களே. அப்போ வந்திருக்கும் போது சகல ஐஸ்வர்யம் கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பாக கிடைக்கும். ஆயினால நாயகளே, இது ஓலைச்சுவடி ரெக்கார்டு, எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்த வித்தை. இது கண்ட பக்கம் நடக்கூடாது, கன்னி மொழி நடக்கல, வேற மொழி நட்டால் பலன்கள் இல்லை. அதையும் பார்த்தாச்சு நாயகளே. கன்னி மொழியில் அது நம்ம சொல்லக்கூடிய நாளில் கருந்துளசியோ வெள்ளை துளசியோ எந்த துளசி வேணால் பிடிக்கலாம். துளசியை வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 பிடிக்கிட்டு வந்து 6 to 7 நடனம். அதே போல் இது ஞாயிற்றுக்கிழமை வளமுறை தான், ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 பிடிக்கிட்டு வந்து 6 to 7 நடனம். 2 சேர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு தினமும் அதுக்கு பூஜை நமஸ்காரங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இது செய்ய என்ன நடக்கும் தெரியுமா, காசே இல்லாத வீட்டில் காசு வராது, தொழிலே இல்லாத வீட்டில் தொழில் ஓடும். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இருவரும். இந்த 2 மூலிகையும் இப்படி முறையாக செய்தால் கோடீஸ்வரத்தை யோகத்தை கொடுக்கும். அப்போ எப்படி இது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குன்னு சில பேர் கேட்கலாம். ஒரு தொழில் போகிறோம், போனோடனே கீழே வந்து எடுக்கிறது இல்லை. ஒரு தொழில் போகிறோம், தொழிலே நடக்காமல் இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு போகும்போது எந்த ரூபத்தில் இவருக்கு தொழில் நடக்கும், வியாபாரம் ஓடும். ஒரு வேலைக்கே போகிறோம், வேலைக்கு போக முடியாமல் வேலைக்கு போக முடியாமன்னா வேலை செய்யும், வேதனையில் இருப்பாங்க, வேதனையெல்லாம் தீர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விற்காத பொருள் விற்கும், வாங்காத பொருள் வாங்க வைக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையான நல்ல நண்பர்கள் தேடுவாங்க, நம்ம சேர்ந்துவாங்க. நம்ம ஓட்டாண்டி தான் காசு இல்லை, ஆனால் நம்மளோட வசதி வாய்ப்பு உள்ள நண்பர்கள் அன்பர்கள் வந்து நம்மளோட சேர்ந்து ஐயா உனக்கு என்ன உதவி வேணும், நான் சரி அப்படின்னு வந்து செய்வாங்க. இப்படி பல ரூபத்தில் எந்த ரூபத்திலையாவது இது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. இதை முறையாக செய்து இப்போ சொன்ன பிறகு செஞ்சோம்னா இந்த ஆற்றலை அது அதிகமாக செய்து இது கிட்டத்தட்ட ஒரு 600 பேர்த்துக்கு மேலே இது செய்திருக்கோம், நல்லபடியாக இருக்காங்க என்று உங்கள் முன்பாக இதை தெரியப்படுத்துகிறீர்கள் என்று கூறிக்கொண்டு, அப்பேற்பட்ட அருமையான துளசி இது தொட்டாச்சிலிகை இது 2ஐயும் முறையாக செய்து நீங்களும் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இது ஓலைச்சுவடி ரெக்கார்டு, சும்மா இல்லை, சித்தல் சொல்லி கொடுத்த வித்தை. இதை அனைவரும், அது மட்டும் இல்லை, இதில் காஸ்மீரி எனர்ஜியை வாங்கி நமக்கு தேவையான நல்லதையும் கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வேலைகளை செய்வது ஆட்சி செல்வதை அதிகமாக கொடுக்கக்கூடியது, காஸ்மீரி எனர்ஜியை அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடியது என்று கூறிக்கொண்டு, இதில் பல வேலைகள் இருக்கின்றீர்களே, இதை முறையாக செய்தால் இன்னும் அதிகமான வேலைகள் செய்யும் என்று கூறிக்கொண்டு, இந்த காணாக்கால சேனலை பார்த்துக்கொண்டு அன்பான நிலைகளுக்கு மீண்டும் நன்றிகள் தான் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது முருகனுடைய சேனல் தானே. ஆமாம் சாமி. அதனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்பன் மகள் வளர்த்த சிவபெருமான் வளர்த்து அந்த மூலிகையெல்லாம் முருகனுக்கு தான் கொடுத்துருக்காரு. முருகன் என்ன செஞ்சுருக்காரு, அகித்த பெருமானுக்கு கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்து வளர்த்துக்கு தான் இந்த மூலிகை வனங்கள் அனைத்தும், வனம் செடி கொடிகள்லாம் ஏன் வளர்த்துருக்காங்க அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்ம அன்பர்கள் நண்பர்கள் நம்ம தேவர்கள் அனைவரும் நலமாக இருக்குன்னு சொல்லி இந்த மூலிகையெல்லாம் வளர்த்துருக்காங்க. அப்படி தானே. அப்படிங்கும்போது சுற்றுச்சூழலை அன்றைக்கே பாதுகாத்துட்டாங்க, தெய்வம் பூரா பாதுகாத்துருக்கு. அதனால் அவர்களுக்கு வந்து திருப்பாந்தூட்டு வரைக்கும் தெய்வங்களை பூராத்துக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்று முதல் இன்று வரைக்கும் அகில உலகிருக்கின்ற அனைத்து பாரத பிரதமர் கொண்டு, அனைத்து துறை அமைச்சர்கள் கொண்டு, அனைத்து துறை அதிகாரிமாக கொண்டு, மாநில அரசு மத்திய அரசு அனைத்து துறைகளுக்கு அதிகாரிகள், அனைத்து துறை அமைச்சர்கள் கொண்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அரசியல் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நலத்திட்டங்களாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்துக்கிருக்காங்க. அன்றைக்கி செஞ்சாங்க, இன்றைக்கி செஞ்சாங்க, நாளைக்கு செய்வாங்க. அதெல்லாம் அவர்களுக்கு இந்த திருப்பாந்தூட்டு வணங்குறோம். ஏன் அப்படின்னா நல்லதானே செஞ்சுருக்காங்க, மக்களை காப்பாற்றிருக்காங்க. அதனால் நேர்களே அப்புறம் விவசாயிகள் நிறைய வளர்த்துக்கிருக்காங்க, மரங்களை வளர்த்துக்கிருக்காங்களா, அவர்களுக்கும் இந்த திருப்பாந்தூட்டு வணங்கி இருக்கிறீர்களே. அதே போல் இந்த மாதிரி மூலிகைகள் அனைத்தையும் வீட்டுக்கு ஒரு மூலிகை, வீட்டுக்கு ஒரு மரம் செடி கொடிகள்லாம் வளர்த்திங்கன்னா இந்த மூலிகையினாலையும்
மரத்தினாலையும் நமக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமாக கிடைச்சி நம்ம நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடுக்கும் என்று சுற்றுச்சூழலை பாதுகாருங்கள் என்று உங்கள் திருப்பாந்தொட்டு வரை கேட்டுக்கொள் நேர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் குழப்பத்துக்கு தெரியாது. ஏன்னா என்னம்மா மரம் நடக்கல, எதுக்கு மரம் நடத்துறேன்னு நினச்சிக்கிருப்பாங்க நேர்களே. நம்ம வாங்கி காற்றை வாங்கி வளையபடி வெளியே வரும், ஆக்சிஜன் தான் வாங்குகிறோம், அதுதான் உயிர். மீண்டும் வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே வருது நேர்களே. இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகுது தெரியுமா? இந்த மரம் செடி கொடிகள் அனைத்துக்குமே சப்ளை பண்ணுது. மரம் செடி கொடிகளுக்கு அனைத்து நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடை பூரா அது வாங்கிட்டு அது ஆக்சிஜனை வெளியே விடுது. நமக்கு உணவை அது கொடுக்குதா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அது சாப்பிடுது, சாப்பிட்டு மிச்சம் வச்சது கார்பன் டை ஆக்சைடை அது சாப்பிட்டு நமக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பண்டை மட்டும் நினச்சிக்கிருக்கு நினைக்கிறேன். அதனால அப்பேற்பட்ட மரம் செடி கொடிகள் எல்லாம் நம்ம காப்பாற்றணும்னா அது நம்மளை காப்பாற்றும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான் நினைக்கிறேன். அதனால அகில உலகமிருக்கின்ற அனைத்து என் உரிமையான ரத்த சொத்துக்கள் அனைவரும் இந்த மரம் செடி கொடிகள் அனைத்தையும் வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி மூலிகைலாம் நம்ம உயிர்களையும் நம்ம சந்ததியும் நோய் நொடியிலிருந்து வரவிடாமல் தடுக்கும். அதனால் ஆக்சிஜன் லெவலை கூட்டு நேர்களே. அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிற நேர்களே. அப்புறம் உங்கள் வீடு திண்டுக்கல் இருக்குது, 1 டவுனுக்கு சுபூர் அதில் வந்து இருக்குது. திருவள்ளுவர் ஸ்கூல், ஆரம்பிஸ் காலனி, ரெட்டியபடிக்கு அடுத்த ஸ்டாப்பு, நத்த ரோடு வழி நேர்களே. ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வாங்க, ஃபோன் பண்ணுங்கள், எடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் பதிவு கொடுங்க. வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும், மருந்துகளும் கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் அனைவருக்கும் போய் சேரணும். நல்ல விஷயங்கள் அனைவருக்கும் கேட்கணும். எங்களுக்கு மட்டும் கிடைச்சா பார்த்தாது, உங்களுக்கும் கிடைக்கணும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கணுக்காக இந்த காணாத கால சேனல் என்ன செய்யணும்? காணாத கால சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைத்து விடுங்க. அப்புறம் காணாத காணலாம் சேனல் இருக்கு, பெல் பட்டன் அமைத்து விடுங்க. எல்லா பக்கம் போய் சேருட்டு நீங்க அடையிற பலனை எல்லாரும் அடையிட்டு எல்லாரும் அப்படியே செய்யும் போது உலகத்தில் எல்லாருக்கும் இது போய் சேரு, நல்லது, எல்லா மக்களும் உயிரினம் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க வாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். சரி சரி சரி, நல்லா வாழ்த்திட்டா இருக்கேன் ஐயா. இந்த காணாக்கால சேனலை பார்த்துக்க அன்பான நேயர்களுக்கு இந்த காணாக்கால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நடக்கிறது கூறிக்கொண்டு விடைபெறுவோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாத பாலகிருஷ்ணன் படத்துக்குள்ள கருணாநிதியா. நன்றி, வணக்கம் ஐயா.